இந்த நூல்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிற டாபிக் 6th 7th 8th நம்ம ஷார்ட்கட் மூலமாக பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்டில் உள்ள நூல்கள் ஆசிரியர்களை எப்படி ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக தமிழ் ஓவியம், ஈரோடு தமிழ் அன்பன். இதில் ரெண்டுலேயுமே தமிழ் வருது. ஸோ தமிழ் ஓவியம் அன்பன், அன்பாக இருக்கவன் ஓவியம் வரைதான் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓவியம் எங்கே வரைவாங்க அப்படின்னா ரோடில் வரைவாங்க. ரோட்டில் தான் இப்போ ஏதாவது ஒரு பொங்கல் தீபாவளி நல்வாழ்த்து சொல்லணும்னா ரோட்டில் படம் வரைஞ்சி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி போடுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவியம் வந்து ரோட்டில் வரைவாங்க. தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழ் அன்பன் தமிழ் அன்பன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ் விடு தூது, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தூது விடும்போது பொதுவாக மாட்டிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக பேர் தெரியாத ஆளை தான் தூது விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தூது விடும்போது மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேர் தெரியாத ஆளை தான் தூது விடுவாங்க. அப்போ தமிழையே ஒரு ஆள் தூது விட்டார் அப்படின்னா அவர் பேர் தெரியாத ஆளாக தான் இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பட்டமரம், கவிஞர் தமிழ் ஒளி. இது தமிழ் ஒளியின் கவிதைகள் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு. இப்போ பட்டமரம்னா பட்டமரத்துலேருந்து ஏதாவது ஒளி இருக்குமா? இருக்கவே இருக்காது. பட்டமரம் பட்டு போயிடும், அதுக்கு ஒளி கிடையாது. அப்போ பட்டமரத்துக்கு ஒளி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பெரிய புராணம், சேக்கிழார். புராணத்திலே பெரிய புராணம் எழுதினவர் எப்படி ஆளாக இருப்பார் அப்படின்னா ரொம்ப வயசானவராக இருப்பார், கிழவராக இருப்பார். இப்போ பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? பெரிய ஆட்களை பெருசு அப்படிம்பாங்க, கிழவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பெரிய புராணத்தை எழுதினவங்க ரொம்ப வயசான ஆளாக இருப்பாங்க, சேக்கிழார். அடுத்ததாக தண்ணீர், கந்தர்வன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கந்தலாக இருந்தால் ஒரு துணி ரொம்ப பழைய துணியாக இருந்தால் கூட அதை தண்ணீரில் சோப் போட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கந்தலான துணியை தண்ணீரில் யூஸ் பண்ணி தண்ணீரில் துவைச்சி தான் யூஸ் பண்ணணும். அப்போ கந்தர்வனுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மணிமேகலை, சீத்தலை சாத்தனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ சீத்தலை சாத்தனார் வந்து வியாபாரம் தான் பண்ணியிருப்பார், கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு. அப்போ மணி ஆனோடனே கடையை சாத்திட்டு போயிருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி ஆனால் சாத்தனார், கடையை சாத்தனார், சீத்தலை சாத்தனார். இது நமக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது திருக்குறள், திருவள்ளுவர். இது தெரிஞ்சது தான். அடுத்து ஓஎன் சமகால தோழர்களே, வைரமுத்து கவிதைகள். இதில் சமகால தோழர்களே அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடி யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சமகாலத்தில் திரைப்படத்தில் நமக்கு தெரிஞ்ச கவிஞர் அப்படின்னா யார்? ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நம்முடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவிஞர் அப்படின்னா யார் ஞாபகம் வருவார்னா வைரமுத்து தான் ஞாபகம் வருவார். அப்போ நம்ம சமகால கவிஞர் யார் அப்படின்னா வைரமுத்து. சமகால தோழர்கள் நம்மளை பார்த்து சொல்கிறாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உயிர் வகை அப்படிங்கிறது தொல்காப்பியர் தான் உயிர் வகை அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிலருக்கு காப்பின்னா உயிராக இருக்கும், டீ குடிக்கிறது உயிராக இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். டீ குடிக்கிறது நிறைய பேருக்கு வந்து அடிக்ட் ஆகிருப்பாங்க. அதுமாதிரி காப்பி குடிக்கிறதும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காப்பியம் தான் அந்த காலத்து ஆட்களுக்கு உயிர் மாதிரி. அப்போ தொல்காப்பியர் உயிர் வகை. அடுத்ததாக குடும்ப விளக்கு, பாரதிதாசன் விருந்தோம்பல் அப்படிங்கிற பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டது. பொதுவாக குடும்ப விளக்குனா நமக்கு பாரதிதாசனை தான் குழப்ப வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ குடும்பத்தில் யார் இருப்பா? பையங்க இருப்பாங்க, அப்படி தானே? அப்பா அம்மா, அதுக்கப்புறம் அவங்களோட பையங்க சன் இருப்பாங்க. அப்போ பாரதிதாசன் குடும்ப விளக்கு. சிறு பஞ்சமூலம், காரியாசான். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பஞ்சம் வந்துச்சு அப்படின்னா யாசான்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாசான் அப்படின்னா யாசகம் கேட்குறது, பிச்சை எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம், அப்படி தானே? அப்போ சிறு பஞ்சம் வந்தால் கூட நிறைய பேர் வந்து யாசகம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, பிச்சை எடுப்பாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை. இது வந்து அறிஞர் அண்ணாவோட வானொலி தொகுப்பை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை. நம்ம வீட்டில் புத்தகம் வைக்கணும்னா, புத்தக சாலை வைக்கணும்னா யார்கிட்ட முதல்ல உதவி கேட்போம்? நம்ம அப்பா அம்மா, அடுத்து அண்ணன்ட்ட தான் கேட்போம். அப்போது வீட்டிற்கு ஒரு புத்தக சாலைனா வீட்டில் உள்ள ஒரு ஆள்கிட்ட கேட்போம், அண்ணாட்ட கேட்போம். நான்மாட கூடல் அப்படிங்கிற பாடல் வந்து அந்த ஆசிரியர் குழு தான் எழுதியிருக்காங்க. அது ஒரு சிந்து பாடல். ஸோ அவங்களாவே எழுதின ஒரு பாடல் தான் இந்த நான்மாட கூடல். அப்படின்னா இப்படி கூடல்லாம் கூடி எழுதியிருக்காங்க, அப்போ ஆசிரியர் குழு சேர்ந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மதுரை காஞ்சி, மாங்குடி மருதனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த காலத்தில் மதுரை அப்படின்னாலே அந்த மருதமல்லிம்பாங்கள்ல அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மருத மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருந்ததுனால தான் அதுக்கு மதுரைனே பேர் வந்துச்சு. அப்போது மதுரை காஞ்சினாலே மருதனார், மாங்குடி மருதனார். ராவண காவியம், புலவர் குழந்தை. அதாவது இந்த புராணங்களில் ராவணனை கெட்டவனாக காட்டுறாங்க அப்படின்னு அதுக்கு எதிர்ப்பாக இவர் எழுதின நூல் தான் இந்த ராவண காவியம். ராவணனை கதை மாந்தராக கொண்டு எழுதப்பட்டதான் இந்த நூல். அப்படின்னா இவர் வந்து எப்படி பார்க்குறாரு ராவணனை? குழந்தை மனுஷன் மாதிரி பார்க்குறாரு. எல்லோரும் அரக்கனாக பார்த்தாங்க, ஆனால் இவர் எப்படி பார்த்துருக்காரு அப்படின்னா குழந்தையாக பார்த்துருக்காரு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராவணன் வந்து
அரக்கன் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் இவர் புலவர் குழந்தைக்கு மட்டும் அவர் குழந்தையாக தெரிகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நாச்சியார் திருமொழி ஆண்டாள். ஆண்டாள் அப்படின்னாலே அவங்களோட இன்னொரு பேர் தான் நாச்சியார். ஸோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் யார் அப்படின்னா சிவகங்கையை ஆண்டவர்கள். ஆண்டாள் அவங்க வந்து ஒரு பகுதி ஆட்சி செஞ்சவங்க. அப்போ நாச்சியார்னா ஆண்டாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக செய்தி தி ஜானகிராமன் சிவப்பு ரிக்ஷா அப்படிங்கிற பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டுச்சு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ சீதை இருக்க செய்தி கிடச்ச உடனே ராமன் முகம் சிவப்பாக ஆகிட்டு சந்தோஷத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்தி கிடச்ச உடனே ராமனோட முகம் சிவப்பாக மாறியது சந்தோஷத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். அந்த காலத்தில் இந்த சிந்தாமணிகள்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா தேவர்கள்ட்ட தான் இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட தான் விலை உயர்ந்த அணிகள்லாம் வச்சுருப்பாங்க. அப்போது அந்த சிந்தாத மணி யார் வச்சுருப்பா? தேவர்கள் வச்சுருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவக சிந்தாமணி ஆல்ரெடி திருத்தக்க தேவர் நமக்கு தெரியும், இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக முத்தொள்ளாயிரம். இந்த முத்தொள்ளாயிரம் அந்த பாடலே பார்த்தோம்னா அதே நம்பரில் தான் இருக்குது. 3900 அப்படிங்கிறது தான் அந்த பாடலோட பேரே. அப்போ அதுலேயே வந்து நம்பர் தான் இருக்குது, பேர் இல்லை. அப்போ அதுக்கு ஆசிரியர் பேர் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு. மாசு அண்ணாமலை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ நேதாஜி வந்து இராணுவம் வந்து ரெடி பண்ணுறாரு. அப்புறம் ரெடி பண்ணும்போது தமிழகத்துலேருந்து நிறையா பேர் போகிறாங்க. அப்போ மலை அளவுக்கு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தமிழர்களில் உள்ள அன்னைமாரெலாம் நிறைய பேர் மலை அளவுக்கு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒளியின் அழைப்பு பிச்சைமூர்த்தி. இது எப்படின்னா, பிச்சை கேட்குறவங்க வாசலில் உட்காந்துட்டு யாராவது கண்ணில் ஒளி தெரிஞ்சால் அவங்ககிட்ட கேட்பாங்க, அழைப்பு அம்மா தாயே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவர் யார் பார்வையாவது நம்ம மேலே படுமா அப்படின்னு அழைப்பு விடுவாங்க, அம்மா தாயே அப்படின்னு. ஸோ அதான் பிச்சைக்காரங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒளியோட அழைப்பு நம்ம கண்ணில் இருந்து நம்ம கண் பார்வை படணுங்கிறதுக்காக அழைப்பாங்க. அப்போ ஒளியின் அழைப்பு பிச்சைமூர்த்தி. அடுத்த நூல் தாவோ தேஜிங் லாவ் ஓட்ஸு. சி மணி அப்படிங்கிறவர் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தாவோ லாவோ தாவோ லாவோ ரைமிங்காக வரும். ஸோ இந்த மொதல் 2 எழுத்தையும் இங்கே 2 எழுத்தையும் பார்த்தீங்கன்னா ரைமிங் தாவோ லாவோ. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த மணி பார்க்கறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா வாட்சை பார்ப்போம். அப்போது ஓட்ஸு அப்படிங்கிற பேருக்கு பதிலாக வாட்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி பார்க்குறது வாட்சில் பார்ப்போம். அடுத்தது யசோதர காவியம். ஆசிரியர் பேர் தெரியவில்லை. நமக்கு ஒரு விஷயம் தெரில அப்படின்னா யா இந்த அந்த மாதிரி வார்த்தைகள் ஆக்சுவலி இப்படிலாம் யூஸ் பண்ணுவோம்ல. அப்போ சோன்னு அடிக்கடி யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஏதோ மறந்துட்டு தெரியலைன்னு அர்த்தம். அப்போ யசோதர காவியம்னா பேர் தெரியலைன்னு அர்த்தம். அடுத்ததாக மகனுக்கு எழுதிய கடிதம். இது நான் முத்துக்குமார் அவர்களோட அவங்க பையனுக்கு அவர் எழுதின கடிதம் தான் இந்த மகனுக்கு எழுதிய கடிதம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்முடைய மகனுக்கு எழுதும்போது முத்தாக எழுதுவாங்க எல்லோரும். பையனுக்கு ஒரு கடிதம் எழுதுனாங்கன்னா அதை முத்தாக எழுதுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக விரிவாகும் ஆளுமை தனி நாயகம் அடிகள். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ தனி ஒருவன் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த வில்லன் வந்து பெரிய ஆளாக இருப்பார். அதே மாதிரி தனியாக இருந்து வாழ்க்கையில் ஜெயித்தா விரிவாகும் ஆளுமை, நம்ம பெரிய அளவில் ரீச் ஆகலாம். அப்போ தனி ஒருவன் விரிவாகும் ஆளுமை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக அக்கறை கல்யாண்ஜி. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ கல்யாணத்துக்கெலாம் பெரும்பாலும் அந்த அரசியல்வாதிகள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த கரைவேட்டி கட்டிட்டு வருவாங்க. அவங்க கட்சி கொடி போட்டு இந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ கரைவேட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க கரைவேட்டிக்காரங்க கல்யாணத்துக்கு வருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜின்னு சில பேர் கூப்பிடுவாங்க. ஜி சொல்லுங்கள் ஜி, வாங்க ஜி, போங்க ஜி அப்படின்னு நம்மளை அக்கறையாக கூப்பிட்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக தாய்மைக்கு வறட்சி இல்லை சமுத்திரம். அந்த லைனை வாசித்து பார்த்தீங்கனாலே அப்படி கண்டினியூஸாக வரும். வறட்சி இல்லாதது எது? இந்த உலகத்தில் வறட்சி இல்லாமல் இருக்கக்கூடியது எது? கடல் தான். சமுத்திரம் தான் வறட்சியே இருக்காது. அதே மாதிரி தான் தாய்மையும் சமுத்திரத்துக்கு ஒப்பானது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தாய்மைக்கும் வறட்சி கிடையாது, சமுத்திரம் மாதிரி தாய்மைக்கு வறட்சியே கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் 9th ஸ்டாண்டர்டில் உள்ள நூல்கள் ஆசிரியர்கள். அடுத்து இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் உள்ள நூல்கள் ஆசிரியர்கள் பற்றி பார்ப்போம் ஷார்ட்கட். நன்றி.